கண்டமாய் கத்திரிக்காய் ஆயிரு. ஓ ஸ்டாண்டு போச்சு, பைக்கு விழுந்துச்சு. இன்னும் என்னென்ன ஆகுமோ தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டோம் இங்கே வர்றதுக்கு. ஸோ இதோட கஷ்டம் எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும், இல்லைன்னா இந்த மலைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். வாஷிங் மிஷின் ஏதாச்சும் இருக்கியா? அல்ல, அனைத்தும் சகல வசதிகளும் உள்ள இருக்கு. அந்த பிளேஸ்லேருந்து ரொம்ப கோவமாக கிளம்புறேன். ஏன்னா ஆட்ரேசருக்கு எனக்கு வந்து சண்டை வந்துச்சு. ஹாய் ப்ளூபி, ஃபைனலாக நம்ம வந்து டாப்போட வியூ வந்து கண்ணால் பார்த்துட்டோம். அப்படியே போகலாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ அப்படியே ரெக்கார்டு ஓட்டேங்க அப்பா, வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். பல்குளமேடு வர்றது வந்து சாதாரண நினச்சிடாதீங்க. பார்த்தீங்களா, வண்டி கண்டமாய் கத்திரிக்காய் ஆயிரு. ஸ்டாண்டு போயிடுச்சுங்க, ஸ்டாண்டோட ஸ்ப்ரிங்கு கட் ஆயிடுச்சு. வா, என்னடா எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். என்ன ஆச்சாரு, எல்லாம் முன்னாடி போவாங்க, பின்னாடி வரேன். ப்ரோ, ஐயோ ஜேசிபி ஏறுற மாதிரி ஏறிட்டு போயிட்டு இருக்குது. ஆர்சித்தி இந்த வண்டியை விட கிரவுண்ட் கிளியரன்ஸு. ப்ரோ இரு ப்ரோ, ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கு விழுந்துருச்சு. இருங்க வரேன். கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களுமே வந்துட்டாங்க 4x4ல். ஐயோ இங்கே பாருங்க. ஸோ இவங்ககிட்ட நான் இப்போ வந்து பிச்சை எடுக்க போகிறேன். உயிருக்கு ஆபத்தான சமயத்தில் யாராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, கையேந்தி தாங்க ஆகணும். ஓ 4x4னா 4x4 தான் ப்ரோ. போகிற வேகத்துக்கு அங்கே போகணும்ல, வண்டி முன்னாடி. ஆமாம். ஓ ஓ ஆமாம் ப்ரோ. இருங்க வண்டி எடுத்துறேன் ப்ரோ. இருங்க ஒரு மினிட். ஸ்ப்ரிங் கீழே விழுந்துச்சு. ஓகே ப்ரோ, 2 ரூட்டா ஈஸியா ப்ரோ அந்த பக்கம் இறங்குறது? ஐயோ தெய்வமே. ப்ரோ சீரியஸ்லி ஈஸி? ஐயோ ஃபாரஸ்ட் நார்மல், நோ ராக்ஸ். ஹெச்ஆர் ஃபேமிலிக்கு இந்த டைமில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயோ ஏங்க அந்த பக்கம் ஈஸி ரூட்டுங்கிறாங்க, திடீர்னு ஈஸி ரூட் இல்லை, இதை விட ஹெவிங்கிறாங்க. ஸ்டாண்டு போச்சு, பைக்கு விழுந்துச்சு. இன்னும் என்னென்ன ஆகுமோ தெரியல. வண்டி ஆனால் கண்டமாக இருக்கு. இங்கே வந்து சேர்ந்தவனே கண்ணில் தண்ணி தான் வருது. ஸோ ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். சரி, ஹெச்ஆர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சட்டி வைக்காமல் விட மாட்டார். எப்பா ஐயோ பரவாயில்லைங்க, இங்கெல்லாம் நல்லா தருது வண்டி. அப்பா வண்டி இப்படி ஏறுனா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓய் நைஸ் ப்ரோ, ஜில்லுன்னு காத்து. வாவ் ஏங்க நினச்சி பார்க்கவே முடியல.
ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் இங்கே வர்றதுக்கு. ஸோ இதோட கஷ்டம் எங்கள் 2 பேர்த்துக்கு தான் தெரியும், இல்லைன்னா இந்த மலைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ கூலிங்க, ஒரு காற்று இருக்கு, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உடம்புல எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லை. மலங்காட்டுக்குள்ளே போகிறோமே. அட்ராசக்க சொல்லுங்க ஹெச்ஆர். அந்த இது வரைக்கும் போகலாமா? இவ்வளோ பெருசு ப்ரோ, ஒன்றுமே தெரியல. இங்கே வருது, அந்த இதுலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி, நான் ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நிறையா பேர் ரீல்ஸில் அப்படியே டென்ட்லேருந்து வெளியே வந்து இந்த பக்கம் ஹில்ஸ் வியூ பார்த்துருக்கீங்களா? ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து வீடியோஸ் எடுக்க போகிறோம். அதுவும் இல்லாத 2 வண்டிக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நிஜமாலுமே. இங்கே பாருங்கள், வண்டி மாதிரியா இருக்குது, கந்தரகோலத்தில் இருக்குதுங்க. சரி இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு டென்ட்டை போடுவோம். நம்மளுக்கு பின்னாடி வந்துச்சுல இந்த ஜீப்பு. ஆமாம் ப்ரோ, இங்கே கொஞ்சோண்டு தான் வருது மிஸ்ட்டு. இந்த கேரளா ஃப்ரெண்ட்ஸு கையில் காலில் விழுந்து டீயை வாங்கியாச்சு. இதோ ஃப்ளாஸ்க்கு அவங்க பைக்கெல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கு பாருங்க. சத்தம் போட்டு கற்றுன்னு கத்தி கூப்பிட்டா, ஐயோ டீ கொடுங்க டீ கொடுங்க டீ கொடுங்க. அப்பா அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஏதோ ஒன்றுங்க சாப்பிட்றது கொடுத்தவனையும் அப்படியே என்னது அது தெரியல ப்ரோ. ஓப்பன் கியா ஒரு டீ. ஸோ அப்போ டென்ட்டு வந்து இங்கே போட்டாச்சு. இருங்க, இது லைட்டாக நாங்கள் சாப்பிட்டுட்டேன், ஏன்னா சுத்தமாக எனர்ஜி இல்லைல்ல, அதனால் கொஞ்சோண்டு பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை பூஸ்ட் பண்ணுறேன். ஹெச்ஆர் தான் நான் வேலை வாங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் பெர்மிஷனில் இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா. என் கையால் ஓப்பன் பண்ணி ப்ரோ 5 ஸ்டார் ஹோட்டலா இல்லை வந்து குடிசையோ? இது ஒரு பேச்சுக்கு தான் எனக்கு குடிசை இருந்தாலும் பரவாயில்ல, குடிசை கூட்டாருன்னா ஓகே. உங்கள் வலது காலை எடுத்து வச்சிங்கன்னா நைட்டு வந்து அது வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல, ஏன்னா சில பல உள்ளே போகும் ப்ரோ. ப்ரோ உள்ள ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏதாவது வச்சிருக்கியா? அல்ல, அனைத்தும் சகல வசதிகளும் உள்ள இருக்கு. பஞ்சமத்த மாதிரி இருக்குதா? ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் கிழிஞ்சிருன்னா தெரியும். இங்கே வேறு அழகா ஒரு வீடியோ எடுத்துட்டு அழகா எடுத்துக்கோ. இல்லை ப்ரோ, அது லடாக்கில் போட்ட கல் இங்கே இல்லை. இப்போ நான் வந்து உள்ளே போக போகிறேன். நம்ம டீயை திருடி சாப்பிட்ருந்தோம்ல, அது வந்து இவங்களது தான். போனீங்க இங்கே ப்ரோ, இங்கே இருக்குது பாக்கெட்டில். நீலாம் ஹாய் ப்ரோ, பேரு? ஓ ஐயோ, நீங்கள் ஆல்ரெடி அங்கே கீழே சொன்னீங்களா 3 பேர் பேருமே? ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, சேஃபாக போங்க. மிஸ்ட் அங்கே ஃபுல்லாக போயிட்டுருக்கு பாருங்க, அங்கே போகிறாங்க. ஸோ நம்ம ஹெச்ஆர் வந்து இங்கேருந்து டைவ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. எனக்கு ஸ்டாண்டு தான் போச்சு, அதை பற்றி தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. நம்ம டென்ட்டை வந்து கலைச்சிடலாங்க, ஏன்னா இல்லைன்னா தூக்கிட்டு போயிருப்பாங்க. இங்கே பாருங்கள், காற்றுக்கு அங்கேயும் இங்கேயும் ஆடுது. நானே தூக்கி போட போகிறேன். அந்த பிளேஸ்லேருந்து ரொம்ப கோவமாக கிளம்புறேன், ஏன்னா ஆட்ரேசருக்கு எனக்கு வந்து சண்டை வந்துச்சு. டென்ட்டு போட்டிருந்தேன், டென்ட் எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டெல்லாம் வந்து எடுக்க சொல்லிட்டாரு. அதுவே கொஞ்சம் வருத்தமாயிடுச்சுங்க. இல்லைங்க, டென்ட்டு போட்டோம், வீடியோ எடுத்தோம், இப்போ கிளம்ப போகிறோம். எல்லாம் ரெடி, ஷூ எல்லாமே போட்டாச்சு, டென்ட்டை காலி பண்ணியாச்சு. என் பேக்கை மட்டும் கொஞ்சம் இழுத்து கட்டணும், அது முன்னாடி வருது. ஸ்டாண்டு போயிடுச்சு, அதனால் அதோட ஸ்ப்ரிங் எங்கேயாச்சும் கடந்ததுன்னா தேடி எடுக்கணும். ஸோ ஃபைனலாக கஷ்டப்பட்டு வந்த பல்குலாமேட்லேருந்து கீழே இறங்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வந்து ஆஃப் ரோட் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தா புரியாது, சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே வந்தால் தான் தெரியும், துண்டக்கான துணியக்காடுன்னு ஓட விடு. பல்குலாமேட்லேருந்து கிளம்பியாச்சு. ஐயோ ஹெச்ஆர் இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. ஓ முன்னாடி போட்டுங்க. ஹெச்ஆர் எங்கேயாச்சும் விழுந்தா அதுக்கப்புறம் நம்ம உஷாராக நின்றுக்கலாம். இறங்கும் போது சீக்கிரம் இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக டைம் எவ்வளோ? 1:23ங்க டைமு. 1:23. எத்தனை மணிக்கு கீழே இறங்குறேன்னு தெரியல. இது கூட பரவாயில்ல, எங்கள் ஊர் காட்டுக்குள்ள ஓட்டுற மாதிரி இருக்குது, தொக்கடா காடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே தானே இருக்குது சம்பவம். ஓகே, சம்பவத்தை ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஆஃப் ரோடு.
ப்ரோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:23. நோட் பண்ணிக்க ப்ரோ எவ்வளோ நேரத்தில் இறங்குறோம்னு. ஐயோ பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். ஐயோ ஆமாம், வரும்போது ஃபுல்லாக த்ரோட்டல் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இறங்குது. ஐயோயா ஹெச்ஆருக்கு கலந்து போச்சாட்டாக்குது. ஆமாம் ஐயோ இது செங்குத்தாக இறங்குதுல ப்ரோ. ஏப்பா நம்மளோட ப்ரைவேட் பார்ட்டை பத்திரமா வச்சுக்கணும் போல். டேங்கில் போய் ஆஹா என்னமோ அடிச்சிருச்சு. ஸ்டாண்டு தான், வேறு இது இல்லை. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அதுக்கு நீங்கள் அப்போ அதுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு தெரியும். நாங்கள் பயப்படாமல் போகிறோம், நீ மூடிட்டு போடா. ஐயோ புது வண்டியெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அழுவீங்க. அதனால் புது வண்டியை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க.